ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் முட்டை தான் வேக வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மட்டன் பிரியாணி. வெங்காயம், தக்காளி, புதினா அதெல்லாம் அம்மா அரிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி அரைச்சது இருக்குது. நெய் கொஞ்சம் தூக்கலாக விட்டு எண்ணெய் கம்மியாக போடுவேன் நான். இப்போ ஆக்சுவலாக பிரியாணிக்கு எல்லாமே பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யை கொஞ்சம் சேர்த்துப்பேன். நான் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் பாப்பாவுக்கு நெய்யே சேர்க்கவே இல்லை. அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது, அதனால் கொடுக்காமே இருந்தேன். ஸோ அந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நெய் ரோஸ்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லெண்ணெயை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் அவள் சமையலில் சேர்த்துப்பேன் நான். இப்போ பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2, 3, 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக சேர்க்காம நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொங்கல், சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நெய்யை கண்டிப்பாக விட்டு தாளிச்சிடுவேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நார்மலாக நெய் ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, கரம் மசாலா, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருவேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு. ஸோ நல்லா குழஞ்சிரும். நம்ம வதக்கினா ரொம்ப நேரம் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்தால் சீக்கிரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பு தண்ணி இதே 1 டம்ளர் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி வைக்கணும், அவ்வளோதான். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தம் போட்டுருவேன். நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டு நல்லா மூடி மேலே ஒரு வெயிட் வச்சிட்டேன்னா ஒரு 10 மினிட்ஸ் சூப்பராக உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ ப்ளைனாக முட்டை மட்டும் வேக வச்சுருக்கேன். முட்டை வேக வைக்கும்போது ஒரு டிப்ஸ், நிறைய பேர் உடஞ்சிடுவீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கல்லுப்பு மேலே தூவி விட்டிங்கன்னா ஸோ முட்டை உடையாது. நல்லா உரிக்கும் போது ஈஸியாக வரும், அந்த தோலோடு ஒட்டிட்டு வராது. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகுது. தண்ணி ஆல்மோஸ்ட் வத்திடுச்சு. இப்போ நல்லா நான் மூடி மேலே ஒரு வெயிட் வச்சேன்னா 10 மினிட்ஸில் சூப்பரான பிரியாணி ரெடி. என்னோட பிரியாணி யூஸ்வலாக இப்படி தான் நான் செய்வேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.